அட மீன் தொண்டிலா அண்ணே அங்க பாருங்க அவன் மீன் தொண்டில வச்சிருக்கான் வாணே வெளிய போய் நம்ம மீன் தொண்டில போட்டு விளையாடலாம் செம்ம ஜாலியா இருக்கும் வா மணிக்கா போலாம் நீயும் வரி ஐசக் சரி இந்தா இந்த பக்கெட்டை புடி இதுல மீன் எல்லாம் நம்ம புடிச்சு போட்டுக்கலாம் அண்ணா இந்த குளத்தை பார்த்தா இதுல மீன் இருக்க மாதிரியே தெரியல சும்மா பார்த்தாலாம் தெரியாது மோனிகா மீனுங்கெல்லாம் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அதை தூண்டில் போட்டு தான் பிடிக்க முடியும் இப்ப பாரு தண்ணிக்குள்ள நல்லா போயிடுச்சு மோனிகா தண்ணிக்குள்ள போயிடுச்சுல இப்ப கண்டிப்பா மீன் மாட்டோம் இங்க பாரு எவ்வளவு மீன் மாட்டி இருக்கு அண்ணா நீ அங்க பாரு ஒரு மீன் கூட இல்ல என்னது ஒரு மீன் கூட இல்லையா ஆமா சரி இரு இன்னும் கொஞ்சம் ஆழமா போடுறேன் ஆஹா மோனிகா இந்த வாட்டி நல்ல பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வெளியேடுனா இரு எடுக்கிறேன் அண்ணே உனக்கு மீனே பிடிக்க தெரியல நீ தள்ளி போ நான் எப்படி பிடிக்கிறேன் பாரு இந்த பிஸ்கெட்டை அந்த தூண்டில்ல மாட்டலாம் மீன் மாட்டிக்கிச்சு இதோ பாத்தியானா எவ்வளவு பெரிய மீன் மாட்டி இருக்குன்னு ஆமா மோனிகா இது செம பெரிய மீனா இருக்க பாத்தியா இப்படி பிடிக்கணும் மீன் ஐசக் இந்தா இந்த மீனை பிடிச்சி டப்பால போடு இரு நான் இன்னொரு மீன் பிடிக்கிறேன் சரி சரி புடி மோனிகா இந்த ஐசக் இன்னொரு மீன் பிடிச்சி டப்பால போடு மோனிகா நிறைய மீன் பிடிச்சிட்டோம் சரி வா வீட்டுக்கு போலாம் இங்க பாரு ஐசக் நீ எல்லாம் மீன் பிடிக்க கூடாது அப்படி பிடிக்க போனா தண்ணியில விழுந்துடுவ சரி சரி அழுவாத இந்தா புடி இந்த ஐசக் இதுக்குதான் அப்பவே சொன்னேன் எங்கேயாவது சொல்ற பேச்சு கேக்குறியா என்னால உன்னை காப்பாத்த முடியாது நீ தண்ணியிலேயே கடை இரு இரு வரேன் வா 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 சோம்பேறி பையல உடம்பு ஃபுல்லா சேர பூசிட்டு இருக்கான் பாரு ஓ அம்மாயிட்ட அவன் நல்லா திட்டு வாங்க போறான் இப்பவே தெரிஞ்சு போச்சு ஆமா மோனிகா சரி சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா எப்படி நனைஞ்சிருக்கிறான் பாரு ஏய் என்ன இது ஐசக் இப்படி நனைஞ்சு உடம்பெல்லாம் சேர் பூசிட்டு வந்திருக்கான் அம்மா தம்பி குளத்துல விழுந்துட்டான் என்ன குளத்துல விழுந்துட்டானா சோம்பேறி பசங்களை 2 பேரும் கூட்டிட்டு போய் அவனை குளத்துல தள்ளி விட்டீங்களா அம்மா நான் தள்ளி விடல அவன் தான் மீன் பிடிக்கிறேன்ட்டு குளத்துல விழுந்துட்டான் இந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ வாப்பா நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன் இந்த பனி காலத்துல இப்படி தள்ளி விட்டுருச்சிங்களே இங்க பாருங்க இந்த பையனுக்கு சளி பிடிக்க வச்சிட்டீங்களா இருப்பா உனக்கு நான் போய் கசாயம் போட்டு எடுத்துன்னு வரேன் இவரு பெரிய ஆளு மீன் பிடிக்கிறேன்னு போய் தண்ணியில விழுந்துட்டாரு அம்மா குடுக்குற கசாயத்தை குடிக்கிட்டோம் அப்பதான் அடுத்த வாட்டி அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் ஆமா ஆமா கரெக்ட் தான் இந்த ஆயிஷே கசாயம் எடுத்துக்கோ இங்க பாருங்க நீங்க 2 பேரும் எடுத்து குடிங்க அம்மா நான் நல்லதா இருக்கேன் எனக்கு கசாயம் வேணாம் அம்மா நானும் நல்லாதாம்மா இருக்கேன் எனக்கும் கசாயம் வேணாம் நல்லா இருந்தா என்ன எடுத்து குடிங்க பனிக்காலம் சளி பிடிக்காது இந்த ஐசக்கால இப்ப நம்ம கசாயம் குடிக்க